நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். சேலம் பல்கலைக்கழக பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலை பணியிடை நீக்கம் செய்து துணைவேந்தருக்கு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. முறைகேட்டு புகார்கள் நிரூபணமானதால் பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. சேலம் பல்கலைக்கழக பதிவாளர் மீது முறைகேட்டு புகார்கள் இருந்தன. முறைகேடு தொடர்பான விசாரணை நடந்து வந்தது. விசாரணை நடத்த அமைக்கப்பட்ட பழனிசாமி குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் முறைகேட்டு புகார்கள் உறுதி செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருக்கும் நிலையில் தமிழக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பதிவாளர் தங்கவேலு மீதான புகாரின் அடிப்படையில் எட்டு குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. புகார் நிரூபணமாக இருப்பதால் பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக பல தரப்பினர் புகார் அளித்திருந்தனர். பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டிருந்தது. அதாவது பணியாளர் நியமனம் செய்தது முதற்கொண்டு அவர் பணியில் அமர்த்தப்பட்டது வரை பல்வேறு முறைகேடுகள் இருப்பதாகவும், அவர் பதிவாளராக பொறுப்பேற்ற பிறகு பல்கலைக்கழக நிர்வாகத்திலும் பல ஊழல்களில் முறைகேடுகளில் அவர் ஈடுபட்டு இருப்பதாகவும் பல புகார்கள் அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உயர்கல்வித்துறை கூடுதல் செயலாளர் பழனிசாமி மற்றும் இணை செயலாளர் ஹென்ரிதாஸ் இளங்கோ ஆகியோர் கொண்ட இருவர் குழு இது தொடர்பாக விசாரணை செய்வதற்காக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவினர் ஓராண்டாக விசாரணை நடத்தினார்கள். அதாவது புகார்தாரர்களிடம் நேரடியாக கிட்டத்தட்ட 5 முறை நேரில் வந்து புகார் தெரிவித்ததற்கு உண்டான ஆதாரங்களையும் அவர்கள் சேகரித்தார்கள். இந்த ஒட்டுமொத்த விசாரணையின் முடிவில் கடந்த 5ஆம் தேதி இந்த மாதம் 5ஆம் தேதி அரசுக்கு பழனிசாமி குழுவினர் அறிக்கையை சமர்ப்பித்தனர். அந்த அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, பதிவாளர் தங்கவேல் மீது வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளில் 8 குற்றச்சாட்டுகள் உண்மை என நிரூபணமாகி இருக்கிறதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது கணிதத்துறையில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய தங்கவேல் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் துறையில் பேராசிரியராக நியமிக்கப்பட்டது முறைகேடானது அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஒவ்வொரு முறையும் தணிக்கை குழுவினர் தணிக்கை செய்யும் பொழுது இந்த நியமனத்திற்கு தடை விதித்திருந்தார்கள். ஆனால் அந்த தடையை ஒட்டுமொத்தமாக முறைகேடாக நீக்கி இருப்பது இந்த குழுவின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதே போல இவர் கணினி அறிவியல் துறைக்கு வாங்கிய பொருட்கள், தளவாடங்கள் உள்ளிட்ட பொருட்கள்ல வந்து முறைகேடு செய்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரே நிறுவனத்திற்காக 2 முறை துறையிலிருந்து முதலீடுகளை முன்பணமாக பெற்றது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 2 வழக்குகளையும் மீண்டும் விசாரிக்கணும் அப்படிங்கிறதும் பழனிசாமி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல வளாக பராமரிப்பு, வளாகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கியது, குறிப்பாக கணினி துறைக்கு தேவையான ஹார்ட்வேர் சாப்ட்வேர்களை வாங்கியது, இந்த அலுவலகங்களை ஒட்டுமொத்தமாக கணினிமயமாக்குவது உள்ளிட்ட பல விவகாரங்களில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதும் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, கொடுக்கப்பட்ட புகார்ல கிட்டத்தட்ட 8 புகார்கள் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுல 2 புகார்கள் நான் குறிப்பிட்டது போல ஒரே நிறுவனத்திற்கு 2 முறை முன்பணம் பெற்றது உள்ளிட்ட 2 புகார்கள் வந்து மீண்டும் விசாரிப்பதற்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல்வேறு போதுமான மனித வளம் பல்கலைக்கழகத்திலேயே இருக்கும் போது அவுட் சோர்சிங் முறையில் முறைகேடாக பணியாளர்களை நியமித்து அதன் மூலமாக ஊழல் செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய அத்தனை முறைகேடுகளும் மிக கடுமையாக இருப்பதாக அரசு கருதுவதாகவும் இந்த அறிக்கையில் அரசு குறிப்பிட்டிருக்க உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிக்கை பெறப்பட்ட பிறகு கடந்த 5ஆம் தேதி, அதாவது நேற்று முன்தினம் 7ஆம் தேதி அன்று அரசு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. அந்த உத்தரவில் இம்மாத இறுதியில் பணி ஓய்வு பெற இருக்கக்கூடிய பதிவாளர் தங்கவேலுவின் பணி ஓய்வை
நிறுத்தி வைத்து அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க துணைவேந்தருக்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது பூங்குழலி. எனவே இந்த உத்தரவை விரைந்து செயல்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த குற்றச்சாட்டுகள் மிக கடுமையாக இருக்கக்கூடிய காரணத்தை கடுமையாக இருப்பதாக அரசு கருதுவதாகவும், எனவே உடனடியாக இந்த நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பூங்குழலி, நன்றி மோகன்ராஜ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.